இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தீவிர முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரூர் விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றுள்ளார் தாவிக தலைவர் விஜய். அவருடன் பாஜக தரப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி என்டிஏ வென்றால் பழனிசாமிக்கு முதல்வர் பதவியும் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பும் வழங்கப்படும் என பாஜக பேசுவதாக சொல்லப்படுகிறது. ஒரே கூட்டணியில் போட்டியிடுவதை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் தாவிக தலைவர் விஜயும் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. அதன்படி அதிமுக குறைந்தது 150 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்றும் முதல்வர் முகம்தான் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாகவும் தெரிகிறது. அதேபோல் என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் அதிமுகவுக்கு இணையான இடங்கள் தாவேகவுக்கு வேண்டும் என்றும் விஜய்தான் முதல்வர் என்பதிலும் தாவேக தரப்பு திட்டவட்டமாக இருப்பதாக தெரிகிறது. என்டிஏ கூட்டணியில் விஜயை கொண்டுவர வேண்டும் என்பதில் அதிமுக தாவேக இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆர்வமாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சியை பழனிசாமி விரும்பவில்லை என சொல்லப்படுகிறது. விஜயின் மனநிலையும் அதுதான் என்பதால் கூட்டணியில் தாவேக வருவது சந்தேகம் என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவின் அச்சுறுத்தலுக்கு விஜய் அடிபணிந்தால் அவரது அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயை என்டிஏ கூட்டணியில் சேர்க்க பாஜக முயற்சிப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது பாஜகவின் அழுத்தத்துக்கு விஜய் இணங்க மாட்டார் என நம்புவதாக கூறினார். இப்போது நடிகர் விஜய் அவர்களை அந்த கூட்டணியிலே இணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஊடகங்களில் பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகின்றன. அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரேயானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும். அது அவருக்கும் தெரியும். நண்பர் விஜய் அதற்கு இணங்க மாட்டார். தன்னுடைய எதிர்காலத்தை அவரே சூனியமாக்கிக் கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அதிமுக சார்பில் தொகுதி பங்கீட்டு குழு அமைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்த பின்னரே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கும் என பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் தேர்தல் தேதி இன்று வெளியான நிலையில் தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, பா வளர்மதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.